காஞ்சி மகா சுவாமிகள் இருக்கிறதே சொல்றேன். இந்த இடத்துக்கு அண்ணா புதுசு இப்போதான் ஃபர்ஸ்ட் ஆடுறாங்கிறதுக்காக சொல்றேன். அண்ணா தான் காமகோட்டி பீட்டத்துக்கு அந்த ஆஸ்தான வித்வானவர். அவர் பிரிவா எல்லாமே தினகர சர்மா கிட்ட சொல்லிட்டு தான் அவள் கேட்டுன்னு தான் எல்லாம் பண்ணுவா. அந்த மாதிரி மடத்துக்கு அவர் மெயின். அது மாத்திரம் இல்லை, அவர் ஸ்ரீவித்யா உபாசகர். அவர் தரிசனம் பண்ணினாலே பாபம் போயிடும். இன்னொன்னு சொல்றேன், காஞ்சி மகாபெரிவாளோட 100வது ஜெயந்தி பஜனை நடக்கிறது. பெரிவா இருக்கிற போது மகாபெரிவா இருக்கிறதே சொல்றேன். மகாபெரிவா இருக்கிறதே எங்களுடைய பஜனை நடக்கிறது. பெரிவா உட்காந்துருக்கா பக்கத்தில் ஜெயேந்திர சரஸ்வாமிகள், விஜயேந்திர சரஸ்வாமிகள். லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இடம், உள்ளே நுழைய முடியல. எங்க பஜனை நடந்துட்டு இருக்கு. தினகர சர்மா தான் அங்கே மெயின். ஹோமங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. எங்க பஜனை நடந்துட்டு இருக்கிறதே இவர் வந்தார். பெரிவா கூப்பிட்டு தினகர சர்மா 2 பதம் ஆடி நீ பாடுனார். மகாபெரிவாருடைய 100வது ஜெயந்திக்கு அவருடைய அபிநயம் எங்களுடைய பஜனை நடந்தது பெரிவாசனையாக. அது மாத்திரம் இல்லை, அவர் நமக்கு எப்போ கூப்பிட்டாலும் சரி மாட்டேன்னு சொல்றதே கிடையாது. நம்ம பஜனோத்சவத்துக்கு வருஷா வருஷம் இங்கே வரணும்னு மெட்ராஸில் பிரார்த்தனை பண்ணிப்பேன். நம்ம ட்ரஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு வரார். அவர் ஃப்ரீயாக இருந்தால் அவருக்கு ஒன்றும் ரிசர்வேஷனே கிடையாது. சுலபமாக ஈஸிலி அப்ரோச்சபிள். விஷயம் தெரிஞ்சவாளுக்கு அடையாளம் அந்த மாதிரி இருக்கிறது தான் இல்லையா. 2 கண்டானா இருந்தால் டேட்டை பார்க்குறேங்க. அவர் அதுலேயே இருப்பான், டேட்டை பார்க்குறேன்ப்பா. இவர்கிட்ட சொன்ன உடனே காலம்பரை தான் சொன்னேன். நான் கூட யோஜனை பண்ணினேன் காலம்பரை சொல்கிறமேன்னு. ஆனால் அவர் அது மாதிரி நினைக்கிறவர் இல்லை. ஃப்ரீயாக இருந்தால் நாம சங்கீர்த்தனத்துக்கு வருவர். ஏன்னா சோலைப்பந்தரில் வருஷா வருஷம் உற்சவம் நடத்திட்டு இருக்கிறா. இந்த மடத்தில் எத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்கு அவா உற்சவம். அதுலேயே நான் நிறையா பாடியிருக்கேன். நமக்கு ரொம்ப ஆத்ம பந்துவர், குருஸ்தானம் அவர் எனக்கு. இல்லை நாங்கள் 2 பேருமே சேர்ந்தே ஒரு ட்ரிப்பு அப்படியே பண்ணிடுவோம் மெட்ராஸில். நிம்மதி அடைந்து எனக்கு நான் கிருஷ்ணனாக இருந்தேன், அவர் மீராவாக இருந்து அபிநயம் பண்ணினார். அன்றைக்கி கூட்டம் இல்லை, எல்லாரும் பொறுமையாக இருந்தார். இன்றைக்கி நான் ஆடினேன்ல நீங்கள்லாம் பயப்படுவேன், அதனால் நான் ஆடலை, அவர் ஆடுவார். அதனால் 1000 இருந்தாலும் இந்த அபிநயத்துக்கு நாங்கள்லாம் பாடினா கூட இன்றைக்கி பாடுறதுக்குன்னு எஸ்டாப்ளிஷ் ஆனவா நம்ம ஈகே சீனிவாச பாதரும் ஈகே ஜெயராம் பாதரும் தான். இதே மேடையில் ஸ்ரீவாஞ்சியம் பாகவதர் ஆடி இவா 2 பேரும் பாடியிருக்கா. இந்த பாட்டை வேகமேலாராவன் நான் இன்னைக்கு பாடினதே நம்ம ஈகே சீனிவாச பாதருக்கு சமர்ப்பணமாக தான் பாடினேன். ஏன்னா இந்த மேடைக்கு முதல்ல அவர் என்ன அழிச்சுன்னு வந்தார். கிட்டத்தட்ட 60 வருஷ காலம் நாம சங்கீர்த்தனம். நீ உட்காந்துறேன் தம்பி, நீ உட்காந்துறேன், பின்னாடி இருக்கிறவளுக்கு மறைக்கிறது. இப்போ உட்காந்துரும். கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே நாம சங்கீர்த்தனத்தில் லோகம் பூரா, இந்தியா பூரா, அமெரிக்காவும் போயிட்டு வந்துட்டார் 75 வயசுக்கு மேலே. நாம சங்கீர்த்தனம் பண்ணி எந்தெந்த ஊரில் எந்தெந்த சம்பிரதாயத்தை பெரியவாள்லாம் பண்ணியிருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கிண்டு அதை விடாமல் பிராச்சீனத்தை அனுஷ்டானத்தையும் வச்சுட்டு அவருக்கு என்ன முடியுமோ அந்த அனுஷ்டானத்தை விடாமல் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு 60 வருஷத்துக்கு மேலே நாம சங்கீர்த்தனம் பண்ணி அதுக்கு என்னடா பலன்னா அனாயாசேன மரணம், வினாதைன்யேன ஜீவனம், தேகிமே கிருபையா சம்போ துவை பக்தி அச்சஞ்சலாம்னு சொன்ன வார்த்தை அவருக்கு தான். படுத்துட்டவர் ஏந்திருக்கல இல்லையா. எப்போ போவார்னு எத்தனையோ பேர் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பாருங்க. எல்லாம் பண்ணி பார்த்துன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு. ஆனால் பஜனையை பண்ணிட்டு வெடிய கண்ணை முடிச்சுட்டு முதல் வாரம் எங்கள் ஊரில் பாடியிருக்காரு. வெடிய வேண்டான்னு நான் சொன்னேன், போங்கோன்னு போய் படுத்துக்கோன்னு. எங்கள் ஊரில் அசுர உற்சவம் 3 நாளைக்கு. இப்போ நாளைக்கு இங்கே மத்தியானம் ஆயிடுச்சுன்னா வாவா ஊருக்கு போயிடுவோம். எங்கள் ஊர் நாளைக்கு மத்தியானத்துலேருந்து தான் ஆரம்பமே. 3 நாள் பஜனையை பண்ணிவிட்டு நான் இன்னைக்கு ராத்திரி வெடிய பஜனை பண்ணி வசந்த கேளிக்க பவளிம்பு காலம்பரை மறுநாள் காலம்பரை முதல் நாள் ராத்திரி 8:30 மணிக்கு ஆரம்பித்த பஜனை 7:45 மறுநாள் காலம்பரை முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பரிவட்டத்தை கட்டின்னு அவருக்கு மாலையை போட்டு பெருமை சிவன் கோவிலுக்கு அழிச்சின்னு போய் புள்ளியார் சன்னிதானத்துலேருந்து நந்திகேஸ்வரர் வரலையும் எல்லா சன்னிதானத்துக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணணும், ஒரு பஜனை, ஒரு நாமாவளி பாடணும். அது அவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவள் அப்பா நாள்லேருந்து பாடின்னு இருக்காங்க. ஈகேஜிக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் போன வருஷம் தான் அதெல்லாம் எழுதி வாங்கிட்டேன். இந்த வருஷம் ராதா கல்யாணத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிற போது சொன்னார், எனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் நான் சொல்லி விட்றேன் எழுதிக்கோன்னார். இது வரலையும் அவர் சொன்னதே இல்லை. பாபுக்கு தெரியும். உட்காந்துட்டு ஒரு டைரி எடுத்துன்னு இருக்கேன். 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காரு. எல்லா பாட்டையும் எழுதிட்டு இருக்கேன். என்னென்ன இதுக்கப்புறம் என்னென்ன பாடணும் தெரிஞ்சுக்கோன்னு. கடைசியில் உற்சவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஊரில் நானும் அவரும் தான் இருந்தேன் செல்லமாளியம்மன் சன்னிதானத்தில். ஈகே ஜெயராம் பாதர் லேட்டாக தான் வந்தார்.
இந்த வருஷம் உற்சவத்தை பூர்த்தி பண்ணிட்டு அடுத்த வருஷத்துல நீ பார்த்துக்கோன்னார். என்ன இப்படி சொல்கிறே? என்ன இல்லைடா, உடம்பு முடியல, எனக்கு சம்பிரதாயம் தான் உனக்கு தெரியுறதுன்னார். எதுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு பெரிய பாகவதர் அவர். இந்த ஸ்டேஜில் அவர் உட்காந்துட்டு பஜனை நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். அவர் உட்காந்தா அந்த ஸ்டேஜ் வேறு தான் இல்லையா? 1000 பேர் நம்மளாம் பாடினாலும் பெரியவா ஒருத்தர் உட்காந்துட்டு லீட் பண்ணுறதுங்கிறதுக்கு உள்ள மரியாதை வேறு தான். நம்ம லோகத்தில் கியாதியாக இருக்கலாம், அது வேற. பெரியவாளுக்கு நம்ம கொடுக்குற மரியாதைங்கிறது வேறு. அவளுக்கு மரியாதை கொடுக்க கொடுக்க நமக்கு கியாதி ஜாஸ்தி இல்லையா? அதனால் அவர் வந்தால் கூட என்ன தான் பாடும்பார். இந்த வருஷம் புன்றைக்கு தான் போட்டார், எல்லாம் முழுக்க நீ தான் பாடணும்னு விட்டார். விடிய 3 நாள் நாங்கள் தான் பஜனை பண்ணோம், EKJ வச்சுட்டு, ஜெயராம்பார் வச்சுட்டு. அப்படி ரசித்து கேட்டு கையை பிடிச்சின்னு கல்யாணத்தண்ணி காலம்பரம் திவ்யநாமத்தில் இந்த மாதிரி நம்ம பாட்டே கேட்டதில்லை. நம்ம ராகவாய மனுஷன் பாட சொல்லி. இதுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் ரசிக்கக்கூடியவர். இன்னொருத்தர் பஜனைனா எழுந்துன்னு போக மாட்டார். எனக்கு அந்த பக்குவம் கிடையாது. என் பஜனை ஆகிடுச்சுன்னா நான் போயிடுவேன். ஆனால் ராத்திரி 7:45 ஆரம்பித்து காலம்பரம் 7:45 வரலையும் உட்காந்துருக்காரு பஜனையில். நரசிம்மெல்லாம் வந்திருந்தான். நான் கூட வேண்டான்னு சொன்னேன், போய் படுத்துக்கோனேன். நடுப்புற ஏதோ 2 பாட்டு விட்டு போச்சு. அங்கேருந்து வந்து பலராமன்ட்ட சொன்னார், ஏன்டா பாட்டை விட்டுவிட்டேன், இதெல்லாம் பாட வேண்டாமா, நம்ம ஊர்ற வழக்கம் உண்டேன்னார். என்ன ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் அதுமாரி, அதுக்கெல்லாம் எத்தனை ரூபா பணம் கொடுக்க முடியும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கேன். அந்த கமிட்மெண்ட்டு இந்த ராதா கல்யாணத்தில் அவருக்கு இருந்தது. ஸ்ரீவாஞ்சிய பாகவதரோட வந்து சிவாஞ்சிய ராமச்சந்திர பாகவதருக்கு அப்புறம் அதை கட்டி காப்பாற்றுறதுங்கிறது ஒன்றும் சாமானியம் இல்லை. இத்தனை பேர் நீங்கள்லாம் வந்து உட்காந்துருக்கல, இன்றைக்கி ராத்திரி மணி 12, 11 ஆறுது. இவ்வளோ பேர்லாம் உட்காந்துருக்காருன்னா கல்யாணராமனுக்காக இல்லை, அவெல்லாம் பஜனை பண்ணிட்டு போயிருக்கா. அந்த வைப்ரேஷன் இந்த பாண்டுரங்கன்ட்ட இருக்குது. இந்த பாண்டுரங்கன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார், நம்ம குடும்பத்தெல்லாம் க்ஷேமமாக வைக்க போகிறார். அப்படிங்கிறதுனால நம்மளாம் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பாகவதா பஜனை பண்ணினவாளுடைய பலன் தான் நமக்கு கிடைக்கணும்னு பிரார்த்திக்கணும். நம்மளாம் ஒன்றுமே இல்லை. அதனால் அவள் பாடாத பஜனை புதுசாக நம்ம பாட போகிறோமா? அவர் பாடின வேகமே ராஜகுமார் தானே நான் பாடிட்டு இருக்கேன். என்ன தான் புதுசாக பாடினாலும் அந்த பழைய பாடல்களில் பாடுறதே இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லை சார். அந்த மாதிரி அவள்லாம் பஜனை பண்ணியிருக்கா. அந்த EK சீனிவாச பாதர் இன்றைக்கி 1 மாதம் கிட்டத்தட்ட ஓடியே போயிடுச்சு. இதே மாதிரி சனிக்கிழமை தான் ராத்திரி இதே டயத்துக்கு தான் நான் கும்பகோணத்தில் இளைஞர் சமாஜத்தில் என்னை அறியாமல் EK சீனிவாச பாதரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இல்லைங்க, EKJ வந்திருந்தார் இன்றைக்கி. இந்த மாதிரி யாரும் பாட முடியாது, இந்த மாதிரி ஆட முடியாது, ஸ்ரீவாஞ்சியத்தை பற்றி அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். காலம்பரை ராத்திரி 12, 2 மணிக்கு ஆற்றுக்கு போகிறேன். எனக்கு ஃபோன் பண்ணுறார், EKS இல்லைன்னு. எதுக்கு சொல்கிறேன், அவர் இங்கே இல்லைன்னா என்ன, வைகுண்டத்தில் நாராயணன் பக்கத்தில் உட்காந்துருக்கார். பகவான் நாமா சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால் ஒரு பெரிய லாஸ் அது. ஏதோ ஒரு அவா குடும்பத்துக்குன்னு இல்லை, நாம சங்கீர்த்தன ஃபீல்டுக்கே ஒரு லாஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய பாகவதாள்லாம் இன்னைக்கு சம்பிரதாயத்தில் நிபுணால பஜனை பண்ணுறது யார் வேணால் பஜனை பண்ணலாம். சம்பிரதாய சுத்தமாக விஷயம் தெரிஞ்சுட்டு ஒரு அத்தாரிட்டேட்டிவாக இன்னைக்கு கேட்கணும்னா நமக்கு பெரியவா கிடையாது. யங்ஸ்டர்ஸில் இருக்கலாம், பெரியவா சீனியரில் இன்னைக்கு ராயநல்லூரில் என்ன சம்பிரதாயம்னா அவளுக்கே தெரியாது, இவருக்கு தெரியும். உடையாளூரில் என்ன சம்பிரதாயம்னு எங்களுக்கே தெரியாது, அவருக்கு தெரியும். இதுக்கப்புறம் இதுதான் பாடணும்னு அவர் தான் சொல்லுவார். நாமாவளி கூட மாற்ற பாடப்படாதும்பார் எங்கள் ஊரில் இந்த கிராம பிரதட்சணத்தும் போது. இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் எத்தனை ஊரில், தேப்பரமாநல்லூரில் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரையும் இருந்துட்டு திப்பராஜபுரம் எங்கே, அங்கே இங்கே இருங்க, சைக்கிள் எடுத்துன்னு ராத்திரி முன்னாடி என்னத்தை பிரமாதமாக சம்பாவனை பண்ணிட்டு போகிறான். அந்த நாள்லலாம் நாங்கள் நினச்சிட்டு கேள்விங்க. எங்கள் ஊர்லேயே ராமச்சந்திர பாகவதர் கோஷ்டிக்கு 3 நாளைக்கு சேர்த்து 75 ரூபா கொடுத்துருக்கா. இப்போ அதை ஞாபகப்படுத்தலை, அப்போ கொடுத்ததை சொல்கிறேன். 75 ரூபா கோஷ்டிக்கு, 75 ரூபா கோஷ்டிக்கு. நான் சொல்கிறது 35, 36, 40 வருஷத்துக்கு முன்னாடி. அவள் என்ன பண்ண முடியும்? 75 ரூபாங்கிறது பெரிய பணமாக அந்த நாளில் இருந்திருக்கலாம். அவள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கேயோ வந்து இன்றைக்கி பாருங்க, கார் வந்து ஸ்டேஷன் நிற்கலை, கார் வந்து நிற்கிறது, ரூம் போடுறேங்கிறான், காலம்பரை 8 டிஃபனுங்கிறான், பொங்கல் வச்சா தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, பக்கத்தில் இருக்கிறவாளை தொட்டுக்க வேண்டியதான், ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் இருந்து பஜனை பண்ணிவிட்டா அவள் பஜனை கஷ்டப்பட்டத்தினுடைய பலனை நம்மளாம் சுலபமாக அனுபவிச்சுருக்கோம். அதான் ஒன்று. அதனால் அந்த பாகவதரை ஞாபகப்படுத்த வேண்டியது கடமை. அதை நம்ம அஞ்சலியாக அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு சிரத்தாஞ்சலியாக இந்த கீர்த்தனைகளை அவருக்கே சமர்ப்பணமாக பண்ணுவோம். அதுவும் தினகர சர்மா அவர்களே இங்கே வந்து ஆடுறது ரொம்ப சால பொருத்தமானது. ஏன்னா அவர் பாடி இவரெல்லாம் நிறைய ஆடியிருக்கார், நம்ம ஊர்லேயும் வந்து பாடியிருக்கார். அதுக்கு அவர் ஒரு சந்தோஷம் என்னென்னா, EK சீனிவாச பாகவதர்
அது வழியிலேயே அவருடைய அண்ணாவுடைய நிறைய வருஷம் பஜனை பண்ணியிருந்த ஈகே ஜெயராம் பாகவதர் இப்போ நம்மளோட இருந்துட்டு இருக்கார். அவர் தான் இங்கே வருஷா வருஷம் நான் அவர்கிட்டயே சொல்லிட்டேன். எங்கிட்ட திப்பராஜபுரத்தில் மாதிரியாக சொன்னார், அண்ணா இல்லை நீங்கள்லாம் பார்த்துக்கணுன்னார். நான் சொன்னேன், நம்ம பார்த்துக்கிறது என்ன, பகவான் தான் பார்த்துக்கணும். எங்கெங்கெல்லாம் ஈகே சீனிவாச பாகவதர் ஆஸ்தானமாக இருந்தாரோ அங்கெல்லாம் நீங்கள் தான் ஆஸ்தான பாகவதர். நான் எங்கெங்கே பஜனைக்கு போகிறேனோ ஈகேஎஸ் பாகவதர் அங்கே வந்திருந்தாருன்னா நீங்கள் புண்டரீகம் போட்டு தான் நான் பஜனை பண்ண போகிறேன். அதுதான் சத்தியம். அதனால் மாயிரத்துக்கு நீங்களே போய் கரெக்டாக ஆரம்பிச்சிருங்கன்னு நான் திப்பராஜபுரத்திலே சொல்லிவிட்டேன் அவர்கிட்ட. அதனால் வருஷா வருஷம் ஈகேஎஸ் ஜெயராம் பாகவதர் இங்கே வந்து அண்ணா என்ன ஸ்தானத்தில் இருந்தாரோ அதே ஸ்தானத்தில் இந்த உற்சவத்தை நடத்தி கொடுக்கணும்னு அந்த பையங்களுடைய கமிட்டி சார்பில் நானே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஐ ஹாவ் தட் ரைட் டு அனௌன்ஸ் இட். நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்பா, தர்மமாக சொல்லுவேங்கிறதுனால. அதனால் அந்த ஈகே ஜெயராம் பாகவதர் ஹி ஹாஸ் டு டேக் ஓவர். ஆல்ரெடி ஹி ஹாஸ் டேக்கன் ஓவர். இருந்தாலும் அதை அவர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு வருஷம் இந்த உற்சவத்தை அண்ணா ஸ்தானத்திலிருந்து நடத்தி கொடுக்கணும். ஈகே சீனிவாச பாகவதருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய பையங்களுக்கும் அவளை சேர்ந்தவாளுக்கும் நம்மளுடைய ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தால் கூட 86 வயசு பூர்ணமான ஆயுசு அது இருந்து